6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆல் இந்தியா லைசென்ஸ் பெற்று இந்தியா முழுவதும் எங்கு சென்றாலும் துப்பாக்கியை தன்னுடனே கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். இத்தாலியில் தயாரிக்கப்படும் பெரட்டா டாம் கேட் டைப் 3032 வகை துப்பாக்கியை வாங்கியுள்ளார். இந்த வகை துப்பாக்கி மார்க்கெட்டில் 9 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கிறது என காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். 9 ரவுண்டுகள் வரை ஒரே நேரத்தில் சுடும் இந்த துப்பாக்கியை ஆம்ஸ்ட்ராங் இத்தாலியிலிருந்து வாங்கியுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனது உயிருக்கு ரவுடிகள் மூலம் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி 6 ஆண்டுகளுக்கு முன்பாக உரிமம் பெற்றுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக துப்பாக்கியை சென்னை காவல்துறையிடம் ஒப்படைத்த ஆம்ஸ்ட்ராங் பின் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி மீண்டும் தனது துப்பாக்கியை காவல்துறையிடமிருந்து பெற்றுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டிற்கு செல்லும் போது அருகில் உள்ள பிரியாணி கடையில் நின்று கொண்டு கொலையாளிகள் இவர் எப்போதெல்லாம் துப்பாக்கி வைத்திருப்பார் என்பது குறித்து உளவு பார்த்து வந்ததாகவும், இந்த வகையில் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி இல்லாத நேரத்தில் உளவு நபர் கொடுத்த தகவலின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.